நம்ம தனியாக இருக்கோமா இந்த கேலக்சியில், இல்லை யாராச்சும் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்களா? நிஜமாக சொல்லணும்னா இதுக்கு இன்னும் ஒரு டெஃபினட் ஆன்சரே இல்லை. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஏரியா 51 பற்றி? ஏரியா 51 அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரகசிய விமான பரிசோதனை மையம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புறதே வேற. இங்கே ஏலியன்ஸோட உடல் வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. 1947 ரோஸ்வெல், நியூ மெக்சிகோ அப்படின்ற இடத்துல ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் தரையில் விழுந்ததை பார்த்ததாக அந்த கவர்மெண்ட் சொன்னாங்க. அது ஒரு வெதர் பலூன் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், ஏலியனோடைய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் சொன்னாங்க. நாசா ஏலியன்ஸோட சிக்னல்ஸ் எல்லாம் இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கூட அந்த ஏலியன்ஸோட லைஃப் சைனை இன்னும் தேடிட்டு தான் இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் ஏலியன்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்தியாவிலையும் யூஎஃப்ஓ பார்த்ததாக சொல்லியிருந்தாங்க. 2013 லே பார்டரில் இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரேஞ்சான ஒரு லைட்டை பார்த்துருக்காங்க. அது ரேடார்லேயும் ட்ரோன்லேயும் டிடெக்ட் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சேட்டலைட்டா இல்லை யூஎஃப்ஓன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. ஏலியன்ஸ் இருக்கணும், இது லாஜிக். ஏலியன்ஸ் இருக்காங்க, ஆனால் நம்ம அவங்கள பார்க்க முடியல. ஏலியன்ஸ் இருக்காங்க ஆனால் இல்லை. இதுதான் ஃபெர்மி பேரடாக்ஸ். ஒருவேளை ஏலியன்ஸ் வந்தாங்கன்னா நம்மளை அனலைஸ் பண்ணுவாங்களா, இல்லை நம்மளை ரெஸ்கியூ பண்ணுவாங்களா, இல்லை நம்ம டிஸ்ட்ராக்ஷனுக்காக வருவாங்களா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.